வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. நீரை அருள் தரும் பலி இது ஆதவன் ஒளி இது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எய்து வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, இன்று இரு புனிதர்களுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம்.
ஒருவர் திருத்தந்தை போந்தியன், இரண்டாவது அவர் குருவானவராக மரித்த ஹிப்போலிட்டஸ். இந்த போந்தியன் அவர்கள் திருத்தந்தையாக வாழ்ந்த பொழுது ரோமையிலே வேத கலாபணி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது ரோமை ஆட்சி செய்து கொண்டிருந்த மேக்சிமிலியன் என்பவன் யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறார்களோ அவர்களை பிடித்து சித்திரவதை செய்து கொலை செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் இந்த திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக போதிக்க ஆரம்பித்தார், கோட்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்தார். எனவே பிடிக்காத இவரை சிறையில் அடைத்து வதைக்க ஆரம்பித்தான். அதே காலகட்டத்தில் குருவானவராக பணி செய்தவர் புனித ஹிப்போலிட்டஸ். இவர் பல்வேறு சிந்தனையாளர், நூட்களை எழுதக்கூடியவர். எனவே அப்பாலிக்கல் ட்ரெடிஷன் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலின் வழியாக இறைவனை பற்றி அதிகமாக மக்களுக்கு தெரிவிக்க ஆரம்பித்தார். அநேக மக்கள் இவரை தேடி வந்தார்கள், அநேக மக்கள் இறைவனுடைய அருளை பெற்றார்கள். எனவே இவர் தன்னை ஒரு திருத்தந்தையாக நினைத்து கொண்டு மக்களை வரவேற்று கொண்டிருந்தார். எனவே சமூக குளறுபடிக்கு காரணமாக இருக்கிறார் என்று சொல்லி இவரையும் நாடு கடத்தி சிறையில் அடைத்தான். இந்த இருவரையுமே ஒரே சிறையில் அடைத்த பொழுது இருவரும் மனம் மாறி ஒரே கருத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். மனமாற்றத்தோடு அவர்கள் மறைசாட்சியாக மரித்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, தீராத பிரச்சனை எதுவும் கிடையாது. குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பல்வேறு பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவர் மற்றவோடு நாம் பேசி தீர்க்கிற பொழுது அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிகிறது. குறிப்பாக அன்னை நோக்கி வந்திருக்கிற நாம் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சுமைகளோடு வந்திருக்கிறோம். அன்னையின் பாதத்தில் நம் குடும்ப தேவைகள், குடும்ப பிரச்சனைகளை வைத்து ஜெபிப்போம். இறைவன் வழியாக அன்னை நமக்கு ஆசீர்வாதத்தை திருப்பலியிலே பெற்று தருவார். தூய மறை நிகழ்வில் தகுதியான முறையிலே பங்கேற்க நம்முடைய குற்றங்களையும் குறைகள் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும்,
மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய தரை கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேபையும் பேரிச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழிவடம்பினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவர் கல்லறை இருக்குமிடம் தெரியாது. மோசே இறங்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேல் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66 பதிலுரை பாடல் பல்லவி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவோ அஞ்சத்தக்கவை. உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர். நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. 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 வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள்.
நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. Alleluia, 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 Alleluia. கடவுள் கிறிஸ்துவின் வழியாக அவர்களை நம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தையும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுபவிப்பை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அண்ணனுடைய அன்பு பக்தர்களே, ஒரு இளைஞன் தான் செய்யாத தவறுகளுக்காக அவனை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அவன் கதறுகிறான், நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று சொல்லி நிரூபிக்க எவ்வளவோ பாடுபடுகிறான். ஆனால் அங்கே உள்ள அனைவருமே இவன் மீது குற்றத்தை சுமத்தி இவன் தான் இதை செய்தான் என்று சொல்லி அவன் மீது பொய்க்குற்றம் சுமத்துகிறார்கள். அந்த நீதிமன்றத்தில் அவனுக்கு எதிராக ஒரு வழக்கறிஞர் வாதாடி அந்த குற்றத்தையும் நிரூபிக்கிறார். எனவே அவனுக்கு சார்பாக யாருமே கிடையாது. அவன் மனநொந்து அழுது கொண்டிருக்கிற சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு வழக்கறிஞர் வருகிறார். அவன் சார்பாக வாதிடுகிறார். அவன் குற்றமற்றவன் என்று சொல்லி அவனுக்கு வாதிட்டு அவனை விடுதலை செய்ய வழிவகை செய்கிறார். அவன் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகிறான். மற்றொரு நாள் சில நாட்கள் கழித்து ஒரு சிறிய குற்றத்தை அவன் தெரிந்தே செய்கிறான். மீண்டுமாக அவனை அந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார்கள்.
அப்பொழுது மற்றொரு வழக்கறிஞர் இவனுக்கு எதிராக குற்றம் சுமத்துகிறார். ஆனால் அன்று காப்பாற்றிய அதே வழக்கறிஞர் மீண்டுமாக வந்து இவன் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி மீண்டுமாக அவனுக்காக வாதாடி அவனை விடுதலை செய்கிறார். இதே போல் பல நாட்கள் மாதங்கள் ஆகிறது. மீண்டுமாக அவன் தெரிந்தே குற்றம் செய்கிறான். அவனை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அதே வழக்கறிஞர் வருகிறார், அவனுக்காக பரிந்து பேசுகிறார், விடுதலை செய்கிறான், வீடுக்கு செல்கிறான். அவனுக்கு பழக்கமாகிவிட்டது, குற்றங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டான். இறுதியிலே ஒரு கொலையும் செய்து விடுகிறான். தெரிந்தே அவன் செய்கிறான். மீண்டுமாக அவனை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். எதிர் வழக்கறிஞர் அவனுக்கு தண்டனை கொடுக்க அனைத்தையும் பேசுகிறார். இப்பொழுது அவன் காத்திருக்கிறான். அந்த வழக்கறிஞர் வந்து எனக்காக வாதிடுவார் என்று அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அவர் வர காலம் தாழ்த்துகிறார். அவர் வரலை. சில நேரம் கழித்து அதே வழக்கறிஞர் வந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். நான் குற்றங்களிலிருந்து விடுபட போகிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தான். அவர் வந்தார். அப்பொழுது அவர் வழக்கறிஞராக வரவில்லை, மாறாக நீதிபதியின் அமர்விலே சென்று அமர்ந்தார். அப்பொழுது அவர் தீர விசாரிக்கிறார். இவன் என்ன குற்றம் செய்தான் என்று விசாரித்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்கள் அவர் தனித்திருக்கும் போது அவரது குற்றங்களை எடுத்து கூறுங்கள். கடவுள் பல்வேறு நிலைகளை நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் நம் குற்றங்களை திருத்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் பல சமயங்களே அதை திருத்து கொள்வது கிடையாது. மீண்டும் மீண்டுமாக நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த வாழ்கிற வாழ்க்கை நாம் இறப்பு வரைக்கும் தான் நமக்கு மன்னிப்பு. அதுக்கப்புறம் நமக்கு மன்னிப்பு இருப்பா என்பது தெரியல. இறக்கிற வரைக்கும் தான் ஆண்டவருடைய மன்னிப்பு இருக்கிறது, ஒரு காலகட்டம்தான். அதன் பின்பு நமக்கு நாம் செய்த குற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் தண்டனை நமக்கு தான் கிடைக்கும். கொடுக்கிற பொழுது, வாய்ப்புகளை கொடுக்கிற பொழுது, இறைவன் நமக்கு கொடுக்கிற பொழுது அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது தான் சால சிறந்தது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஒரு சில நண்பர்கள் இருப்பார்கள், ஒருவர் ஏதாவது குற்றம் செஞ்சுட்டா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ குற்றம் செஞ்சு விட்டாய், நீ ஒரு பாவி, இதற்கு நீதான் காரணம் என்று சொல்லி அவரை குத்தி காட்டி கொண்டு இருப்பது. ஒருவர் மீது நாம் குற்றம் செலுத்துகிற பொழுது, சொல்லுகிற பொழுது நம் நிலை நாம் நிலைத்து பார்க்க வேண்டும். நாமும் ஒரு குற்ற நிலையில்தான் இருப்போம், நம் மீது குற்றம் இல்லாமல் இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், அன்புக்குரியவர்களே, மத்தேயு அதிகாரம் 7 இறைவசனம் 5 சொல்கிறது, வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கல்லிருந்து மரக்கட்டை எடுத்தெறியுங்கள், அதன் பின்பு உங்கள் சகோதர சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு கண் தெளிவாய் தெரியும். மற்றவர் மீது நாம் குற்றம் சுமத்துகிற பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை முதல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் அனைவருமே குற்றவாளிகள். நாம் யாருமே நீதிபதி கிடையாது, நாம் எதுவே தூயவர்கள் கிடையாது, கடவுளை தவிர நம் அனைவருமே குற்றவாளிகள். எனவே மற்றவர்கள் மனம் திரும்ப வாய்ப்புகள் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி அவர் ஒரு பாவி என்று சமுதாயத்திலிருந்து அவரை ஒதுக்குவது தவறான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு விவிலியத்தில் இருக்கிறது. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுடைய அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். விவிலியத்தில் அந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள். யூத சட்டப்படி, மோசையின் சட்டப்படி ஒரு பெண் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிபட்டால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது யூத சட்டம். எனவே அந்த பெண்ணை கூட்டிட்டு கொண்டு இயேசுவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்வார் என்று அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு இந்த பெண் தவறு செய்து விட்டார், இவரை நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சொன்னால் இயேசுவின் மீது பழி குற்றம் சுமத்தலாம் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இவர் ஒரு நல்ல மகன், இவர் கொலை செய்யவில்லை, இவரை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னால் மோசேக்கு எதிராக அவர் பேசுகிறார் என்று சொல்லி அப்பொழுதும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, முதலிலே யார்கிட்ட பாவம் இல்லையோ அவர் முதல் கல்லை இந்த பெண் மீது எறியட்டும் என்று சொல்கிறார். அப்போ அங்கே உள்ளவங்க அனைவருமே சிந்தித்து பார்க்கிறார்கள், நம்ம மீது குற்றம் இருக்கிறது, நாம் பாவியாக இருக்கிறோமே, எப்படி அந்த பெண் மீது கல்லை எறிய முடியும்னு சொல்லி கல்லெல்லாம் போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம பார்க்குறோம். இயேசு கேட்டார், அம்மா யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? அப்படி கேட்குற போது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள், யாரும் என்னை தீர்ப்பிடவில்லை ஐயா, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, நீ இனி பாவம் செய்யாதே, மகிழ்ச்சியாக வாழ் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்புகிறார். அன்புக்குரியவர்களே, தீர்ப்பிட தகுதி உள்ளவர் ஆண்டவர்.
அவரே நம்மை தீர்ப்பிட தயங்குகிற பொழுது, அவரே நமக்கு மன்னிப்பு கொடுக்க வாய்ப்புகள் கொடுக்கிற பொழுது, மனிதர்களாக நாம் ஏன் பிறரை தீர்ப்பிட வேண்டும்? அந்த தகுதியற்ற நிலையில் இருக்கிற நாம் பிறரை தீர்ப்பிட நாம் தகுதியற்றவர்கள், அதை தீர்ப்பிட தேவை கிடையாது. நாம் தூயவர்களாக இருந்தால் மற்றவரை தீர்ப்பிடலாம். ஆனால் கடவுளை தவிர தூயவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். ஒருவர் பாவம் செய்து விட்டார், ஒரு குற்றம் செய்து விட்டார். அவர் மனம் வருந்துகிற பொழுது கடவுள் அவரை மன்னிக்கிறார். பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்னார். 3 முறை ஆண்டவர் சொன்னது போல சேவல் கூவிற்று, அவர் 3ஆம் முறையும் மறுதலித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு புன்முறுவலோடு செல்கிறார். நான் சொன்னது போலவே நீ என்னை மறுதலித்து விட்டாய். ஆனால் பேதுரு செய்த விஷயம் என்ன? அவர் மனம் நொந்து அழுதார். செய்த குற்றத்திற்காக அவர் மனம் நொந்து அழுதார். ஆண்டவரிடம் போய் தஞ்சம் புகுந்தார். ஆண்டவர் அவர் பாவங்களை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 28 இறைவசனம் 13 - 14 நாம் வாசிக்கிறோம். எவன் ஒருவன் தன் பாவங்களை கடவுளிடம் அறிக்கையிடுகிறானோ அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எவன் ஒருவன் தன் பாவங்களை மறைக்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படா அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. எனவே பேதுரு தான் செய்த குற்றத்திற்காக பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். மனம் நொந்து அழுதார். கடவுள் அவரை மன்னித்து திருச்செவினுடைய ஒரு இயேசுவுக்கு அப்புறம் திருச்சி வழிநடத்துகிற பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். அந்த அளவுக்கு இறைவன் பேதுருவை உயர்த்திருக்கிறார். காரணம், தன் பாவங்களுக்காக மனம் நொந்து அழுதார் என்பதுதான் முக்கியமான காரணம். மற்றொரு நிகழ்வை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் தட்டி கழித்து கொண்டு இருக்கிறோம். யூதாஸ் இஸ்காரியோத்துடைய வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். இயேசுவை காட்டி கொடுக்க இருந்தவர் யூதா இஸ்காரியோத். அவன் காட்டி கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும். பல்வேறு முறையிலே பல்வேறு காலகட்டத்திலே அவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மனம் திரும்பி வாழ முயற்சி செய்ய அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறார். ஆனால் யூதாசு மனம் திரும்ப மறுக்கிறான். இரா உணவின் போது கூட அந்த அப்பத்துண்டை நினைத்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், அவன் நம்மோடு தான் இருக்கிறான் என்று சொல்லி யூதாசுக்கு அதை நினைத்து கொடுக்கிறார். அவனும் வாங்கி உண்டு, நானா ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது நீரே சொல்லிவிட்டீர். அப்பொழுதும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். அந்த வாய்ப்பை அவன் தட்டி கழித்து விட்டு விரைவாக சென்று இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நாம் எதற்கு ஆளாகிறோம்? தண்டனைக்கு ஆளாகிறோம் என்பது திருவிழியம் சொல்கிறது. அவன் ஒரு சமயம் நினைத்து பார்க்கிறான், நான் இந்த மெசியாவை காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி 30 வெள்ளிக்காசு வாங்கிய வெள்ளிக்காசு எடுத்துக்கொண்டு எங்கே ஓடுறான்? மத குருமார்களிடம் ஓடி அந்த வெள்ளிக்காசை தூக்கி எறிந்து விட்டு, ஒரு உன்னதரை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவன் மனம் வந்து எனக்கு இந்த காசு வேணான்னு சொல்கிறான். உண்மையிலே அவன் எங்கே ஓடி இருக்கணும்? இயேசுவிடம் முடியாந்து இருக்கணும். அவர் பாதத்தில் விழுந்திருக்கணும். ஆண்டவரே, நான் செய்தது பாவம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருந்தால் யூதாசும் என்று ஒரு புனிதராக மாறியிருக்கலாம். கடவுள் கொடுத்த வாய்ப்பை அவன் மறந்து விட்டான், மறுத்து விட்டான். அவன் போய் என்ன பண்ணான்? தூக்கிட்டு இறந்து போனான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட வரல. பேதுரு தவறு செய்தார், ஆண்டவிட முடியாதார், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். இவன் தவறு செய்தான். இவன் எங்கே ஓடி இருக்கணும்? கடவுள்கிட்ட ஓடி இருக்கணும். இயேசுகிட்ட ஓடியாந்துருக்கான். அவன் எங்கேயோ போனான். அதனால் அவனுக்கு கிடைத்தது பாவம் என்ற அந்த மரணம் அவனுக்கு கிடைத்தது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றத்திற்கும் இறைவன் நமக்கு மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார். மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா? எந்த நேரத்தில் நாம் மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார். இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது 2 கல்வர்கள் தொங்கிக் கொண்டு இருந்தார்கள். அதில் ஒரு கருவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட பேசிய பொழுது, ஆண்டவரே, நீர் ஆட்சியுடன் வருகிற பொழுது என்னையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர், இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இறைவனோடு அவன் இருக்கிற வாய்ப்பை பெற்றுக்கொண்டான். மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது அந்த வாய்ப்பை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த அரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தட்டி கழிக்க வேண்டாம். மற்றவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். நம்ம மீது நம்ம குற்றம் செலுத்தி விட்டால், நமக்கு எதிராக பாவம் செய்து விட்டார் என்றால் உடனடியாக அவருக்கு தீர்ப்பிட்டு நீ குற்றவாளி என்று சொல்லி குத்தி குத்தி காட்டுவதை நிறுத்தி விடுவோம். பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் உங்கள் குற்றங்களும் மன்னிக்கப்படும். அதுக்கு நாம் தகுதி பெறுகிறோம். மற்றவர் நம்ம மன்னிச்சாதான் நம் குற்றங்களை ஆண்டவர் மன்னிப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே பிறர் குற்றங்களை மன்னிக்க நம்மையே நாம் தயார்படுத்திக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே,
இன்று நாளில் இப்படி ஆரோக்கியனுடைய ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். அன்னைக்கு பல பேர் இருக்கிறது. ஜெபமாலையிலே நாம் சொல்லி அந்த ஜெபமாலையை நாம் அந்த ஜெபமாலையில் நாம் ஜெபிக்கிறோம். அடைக்கல அன்னை என்று சொல்லி அழைக்கிறோம். பாவிகளின் அடைக்கலமே என்று சொல்லி அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாவிகளின் அடைக்கலம் என்பது அன்னை ஒரு சிறந்த பாவிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அடைக்கல நகர் என்று சில நகர்கள் அழைக்கப்படுகிறது. கெதோஸ், சிக்கோம், எப்ரோன், பெட்சர், ராம்னோத் மற்றும் கோலான் என்று பல நகர்கள் இருக்கிற அடைக்கல நகர்கள். இந்த நகர்கள் ஏன் அடைக்கல நகர்கள் என்று அழைக்கப்படுகிறது என்றால், ஒருவன் பாவம் செய்துவிட்டால் அந்த குற்றம் அவன் மீது நிரூபிக்கப்படாமல் இருந்தால், தான் குற்றமே செய்யவில்லை என்றால் இந்த நகர்களுக்கு ஓடி அவன் மறைந்து கொள்கிறான். பழைய ஏற்பாட்டில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஒருவன் மற்றவருடைய பல்லை உடைத்து விட்டால் அவனுடைய பல்லை உடைக்க வேண்டும். அதுதான் மோசே சட்டம். ஒருவன் கண்ணை பிடுங்கிவிட்டால் அவனுடைய கண்ணை மற்றொருவன் பிடுங்க வேண்டும். அதுதான் மோசையின் சட்டம். பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். ஆனால் ஒருவன் எதிர்பாராத விதமாக ஒருவனை பேசிகிட்டு இருக்கும்போது, 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத கீழே விழுந்து ஒருத்தர் இறந்துறான். அவனோட நோக்கம் அல்ல, அவனை கொல்வது நோக்கம் அல்ல. ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் இறந்து விடுகிறான் என்றால் அவனுக்கு என்ன சட்டம் சொல்கிறது? மோசே சட்டம். அவன் இறந்து விட்டான், நீனும் சாக வேண்டும் என்பதுதான் மோசையின் சட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் ஒரு அடைக்கல நகர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நான் வாங்கிச்ச ஒரு 6 நகர்கள் இருக்கிறது. அந்த நகர்களுக்கு அவன் ஓடி செல்ல வேண்டும். அந்த நகர்களுக்குள் உள்ள ஒரு பலிபீடம் இருக்கிறது. அது ஆண்டவருடைய பலிபீடம். அந்த பலிபீடத்தில் 4 மூலையிலும் இந்த பலிபீடம் நம்ம பார்க்குறோம். இந்த பலிபீடத்தில் 4 மூலையிலே ஒரு கொம்பு போல் இருக்கும். ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஒரு கொம்பு போல் இருக்கும். அந்த கொம்பு போல என்ன பண்ணுவார்? அங்கே ஓடி அந்த பாவை என்ன பண்ணணும்? அந்த கொம்பை பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து விட்டார், அவர் மீது யாரும் கை வைக்கக்கூடாது. அப்பொழுது தீர விசாரித்து என்ன நோக்கத்திற்காக அவர் செய்தார், எதிர்பாராத விதமாக அவர் இறந்து விட்டார், எனவே இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே சட்டம் சொல்கிறது. ஒரு பாவி தவறான செய்த பாவத்துக்காக ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர் மன்னிப்பு கிடைக்கிறது என்றால், எவ்வளவு பாவம் செய்தாலும் அன்னையை நோக்கி நாம் வருகிற பொழுது, அன்னையிடம் பாவத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கிற பொழுது, நம் பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரே தாய் நம்முடைய ஆரோக்கிய அன்னை. அந்த தளத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அந்த அடைக்கலை அன்னையிடம், அந்த பாவிகளின் அடைக்கலம் என்று சொல்லிக்கிற அன்னையிடம் பாவங்களை எடுத்து சொல்லுவோம். நமக்காக பரிந்து பேசி நம் பாவங்களை மன்னிக்கிற ஒரு உன்னத தாயாக ஆரோக்கிய அன்னை விளங்குகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். குடும்பங்களும் சரி, நம் ஆள்கிற இடத்திலும் சரி, ஒருவர் தவறு செய்து விட்டால் அவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் கடவுளுடைய விருப்பம். மற்ற யாரும் தண்டனை தீர்ப்பு பெற ஆண்டவர் விரும்புவது கிடையாது. மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அந்த ஒரு நிலைப்பாட்டை நாமும் கொண்டிருப்போம். மற்றவர்களை மன்னிக்கிற நல்ல உள்ளம் கொண்டு வாழ்கிற பொழுது இறைவன் நம் பாவங்களையும் மன்னிக்கிறார். ஆமென். இணைவோம் நாமும் காணிக்கை, சுமைகளில் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை, சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை, சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் போற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை ஊர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளி நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிற அன்பு ஆண்டவர் இவர். இவர் தருகிற அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனமினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். தரிசனம் தேடும் மனதிலும் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் இன்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தண்ணீரே. தேவன் வார்த்தைக்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. ஒளி பாடாத நாள் இல்லையே, ஒளி தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவும் எங்களை உம்மோடு ஒன்றிணைக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை மது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதள சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்காரனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடும் என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கிற பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.